ஓம் நமோ நாராயணாய. மனநலமும் குணநலமும் காக்கும் குணசீலம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம். 5000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில் திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குணசீலம் என்ற சிறிய ஊரில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலை பற்றிய வரலாறு பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலையின் இடதுபுறம் இந்த திருக்கோயிலை பற்றிய வழிகாட்டும் பலகையை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம். இந்த திருக்கோயிலுக்கு எதிரே சாலையின் வலதுபுறம் அழகாக பறந்து விரிந்து ஓடும் காவேரி ஆற்றை நாம் காண முடியும். காவேரி ஆற்றிற்கு செல்லும் படித்துறையின் முகப்பு வாயிலை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலின் புனித தீர்த்தங்கள் 2 உள்ளன. அவற்றில் ஒன்று நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கும் இந்த காவேரி ஆறு. திருப்பதி வேங்கடமுடையானிடம் அளவற்ற பற்று கொண்ட குணசீல மகரிஷி இந்த காவேரி ஆற்றில் நீராடி திருப்பதி வேங்கடேச பெருமாளை நினைத்து கடுந்தவம் புரிந்தார். குணசீல மகரிஷிக்கு பெருமாள் இங்கு காட்சி கொடுத்ததால் இந்த ஊர் அவரின் பெயராலேயே குணசீலம் என்று அழைக்கப்படுகிறது. காவேரி ஆற்றிற்கு எதிர்புறம் சாலையை கடந்து சென்றால் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நுழைவாயின் வழியாக இந்த திருக்கோயிலினுடைய மாட வீதியை நாம் சென்று அடைய முடியும். இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் மற்றொரு பாதை இந்த தோரண வாயிலை கடந்து நேராக நாம் சென்றால் குணசீலம் ஊரின் கடை வீதியை நாம் சென்றடைய முடியும். அந்த சாலையில் சில அடிகள் நாம் பயணம் செய்தால் வலதுபுறத்தில் இந்த திருக்கோயிலுக்கான மிக பெரிய வரவேற்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய தெருவின் வழியாக நாம் சென்றால் இந்த திருக்கோயிலினுடைய ராஜகோபுரத்தை நாம் சென்றடைய முடியும். இந்த திருக்கோயிலினுடைய 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலினுடைய மாட வீதியை வலம் வந்த பிறகு இந்த திருக்கோயிலில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமானை தரிசனம் செய்வோமா? இந்த திருக்கோயிலின் மூலவரான பெருமாள் கையில் ஒரு செங்கோல் ஏந்தியவாறு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கையில் ஏந்திய அந்த செங்கோலின் வலிமையால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வைத்தியநாத பெருமாளாக அருள்பாவித்து கொண்டிருப்பது இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும்.
நம் ஒவ்வொருவரின் மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கிறார். மனக்குழப்பம் உள்ளவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நலந்தரும் புனித தலமாக விளங்குவது இந்த குணசீலம் மட்டும்தான். முன்பு செய்த வினையாலோ அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாலோ மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை இங்குள்ள பெருமாள் பூரணமாக குணப்படுத்துகிறார் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இலவசமாக இங்கே தங்க வைக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனையும் மற்றும் மருத்துவமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. அரசு அனுமதியுடன் மனநலம் காக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் அந்த மனநல மருத்துவமனையை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவியலுடன் ஆன்மீகமும் கலந்திருப்பதால் இங்கு வரும் மனநோயாளிகள் விரைவில், அதாவது 48 நாட்களுக்குள்ளாகவே மனநலம் பெற்று தங்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். இந்த திருக்கோயிலின் உச்சிக்காலை பொழுதும், அதாவது மதிய வேளை 12 மணிக்கு நடைபெறும் பூஜையிலும், அர்த்தஜாம பூஜையிலும், அதாவது இரவு 8 மணிக்கு நடைபெறும் பூஜையிலும் இந்த திருக்கோயிலின் மூலவரான பெருமாளின் திருவடிப்பட்ட தீர்த்தத்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் முகத்திலும் உடம்பிலும் தெளிக்கிறார்கள். இதனால் சகல மனநல குறைகளும் நீங்கி அவர்கள் குணமடைந்து செல்வதை இன்றும் கூட நாம் கண்கூடாக காண முடியும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இந்த திருக்கோயிலுக்கு அழைத்து வர முடியவில்லை என்றால் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்குள்ள பெருமாளை வழிபாடு செய்த பின் இங்கே கொடுக்கப்படும் இந்த தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் எடுத்து சென்று 48 நாட்கள் இந்த புனித தீர்த்தத்தை அவர்கள் பருகி வந்தால் 48 நாட்களில் அவர்கள் பரிபூர்ணமாக குணமடைவார்கள் என்பது இந்த திருக்கோயிலினுடைய மற்றொரு சிறப்பாகும். திருக்கோயிலின் நுழைவாயிலின் 2 புறமும் அமைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் சிற்பக்கலை திறமையை எடுத்து கூறும் ஒரு சிற்பத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிங்கத்தின் வாயின் உள்பகுதியில் பந்தை போன்ற உருண்டையாக ஒரு கல் செதுக்கப்பட்டுள்ளது. பந்து போன்ற அந்த உருண்டையான கல்லை நாம் கையால் சுழற்றி பார்க்க முடியும். ஆனால் அந்த கல்லை வெளியே எடுக்க முடியாது. கல்லிலே கலைநயம் கண்ட நம் முன்னோர்களின் சிற்பக்கலை திறமை நம்மை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. இந்த திருக்கோயிலில் தவறாமல் தரிசனம் செய்ய வேண்டிய சிற்பங்களில் இந்த சிற்பமும் ஒன்று. சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த புனிதமான திருத்தலத்தில் சுவாமியே பிரதானம் என்பதால் இந்த திருக்கோயிலில் தாயாருக்கும் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கும் தனி சன்னதி என்பது இந்த திருக்கோயிலில் கிடையாது. இந்த திருக்கோயிலின் எதிர்புறம் 4 தூண்களுடன் அழகிய வேலைப்பாடுடன் அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயிலின் மற்றொரு புனித தீர்த்தமான பாவங்களை நீக்கி புண்ணியங்களை அருளும் பாப விநாச புனித தீர்த்தம். கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நுழைவாயிலின் வழியாக சென்று நாம் பெருமாளை தரிசனம் செய்ய இருக்கிறோம். காவேரி நதிக்கரையில் தவம் இருந்த குணசீல மகரிஷிக்கு காட்சி கொடுத்த பெருமாள் குணசீல மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கேயே தங்கி
கலியுகம் முடியும் வரை இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாவித்தார். ஆனால் காலப்போக்கில் பெருமாளின் சிலையானது புற்றால் மூடப்பட்டது. ஒரு சமயம் அந்த புற்றின் அருகே பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள பாலும் மாயமானது. இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட உரையுறை ஆட்சி செய்த மன்னன் ஞானவர்மன் அசரரியின் வழிகாட்டுதலின்படி புற்றால் மூடப்பட்ட அந்த பெருமாளின் சிலையை கண்டெடுத்தார். அன்று முதல் இந்த திருத்தலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருத்தலம் என்று அறியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த திருக்கோயிலை பற்றிய இந்த பழமையான வரலாறுகள் அனைத்தும் வரைபடங்களாக முதலாம் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயிலின் பிரதான வாயிலான இந்த நுழைவு வாயிலின் வழியாக சென்று இந்த திருக்கோயிலில் உள்ள ஒரே ஒரு திருச்சுற்றை வலம் வந்த பிறகு பெருமாளை தரிசனம் செய்வோமா? இந்த திருக்கோயில் தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பதி பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்களை திருப்பதி செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை இந்த திருக்கோயிலில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் குணசீல பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்களை இந்த குணசீலத்தில் மட்டும்தான் வேண்டுதலை நிறைவேற்ற முடியும். இது இந்த கோயிலினுடைய மற்றொரு தனி சிறப்பு. கருவறை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அமைந்திருக்கும் சிற்பங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலினுடைய பிரகாரம் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது. உச்சிக்காலை பூஜை முடிந்த பிறகு மனநலம் குன்றியவர்களுக்கும் மனக்குழப்பம் உள்ளவர்களுக்கும் இந்த பிரகாரத்தில் வைத்துதான் பெருமாளின் பாதம் பட்ட புனித நீர் அவர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் உச்சிக்காலை பூஜை முடிந்த பிறகு மிக அதிகமான பக்தர்கள் வரிசையில் நின்று இந்த புனித நீரை வாங்கிக் கொள்வதுடன் தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் எடுத்துச் செல்கிறார்கள். இந்த திருக்கோயிலை பற்றிய வரலாறு இந்த பிரகாரத்தில் வரைபடங்களாக வைக்கப்பட்டுள்ளது. திருக்கோயிலானது அதிகாலை 6 மணியிலிருந்து மதியம் 12:30 வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 வரையிலும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும். இந்த திருக்கோயிலானது திருச்சி நாமக்கல் சாலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு சென்று வர அதிகமான பேருந்து வசதிகளும் உள்ளன. கருவறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானம் நாம் கேட்காமலேயே குறைகள் தீர்க்கும்
இந்த குணசீல பெருமானின் திருமேனியில் பட்ட தீர்த்தம் மனக்குறைபாடு உள்ளவர்களை மட்டுமா குணப்படுத்துகிறது? மனக்குறைகளோடு சன்னதிக்கு வரும் அனைவருக்குமே குணமளிக்கிறது. கலியுக வரதனான கண்கண்ட தெய்வமான பிரசன்ன வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்வோமா? மூலவரான பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தன்னுடைய 2 கரங்களிலும் சங்கு மற்றும் சக்கரத்துடனும் வலது கையில் செங்கோலுடனும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் மனநோயையும் உடல் நோயையும் தீர்த்து வைக்கும் வைத்தியநாத பெருமாளாக அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். இப்படியாக எவ்வினைகளையும் நீக்கி நம்முடைய மனக்குறைகளை போக்கி நம்முடைய மனநலத்தை காக்கும் மாதவ பெருமாளின் அருளை குணசீலம் சென்று நாமும் பெற்றிடுவோம். ஓம் நமோ நாராயணாய.